எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாட்களிலே உங்களோடு சந்திப்பதில் தேவனுடைய நாம மகிமைப்படுவதாக. ஒரு சில வார்த்தைகளை கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாக உங்களோடு பேச வேண்டும் என்று சொல்லி உங்களை சந்திப்பதில் இந்த செய்தியின் மூலமாக வெளிநாடுகளில் இருக்கும் என் அருமையான சகோதரர்கள், இந்திய தேசத்தில் இருக்கக்கூடிய அருமையான சகோதரர்கள், தமிழகத்தில் இருக்கிற அருமையான சகோதரர்கள், உங்களை ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். இயேசுதான் லோகத்தின் இரட்சகரே, ரட்சித்து காப்பவரும் அவரே. இயேசுதான் லோகத்தின் இரட்சகரே, ரட்சித்து காப்பவரும் அவரே. வா வா நம்பிவா, காத்திடுவார் கைவிடாரே. வா வா நம்பிவா, காத்திடுவார் கைவிடாரே. இயேசுதா லோகத்தின் இரட்சகரே, ரட்சித்து காப்பவரும் அவரே. பாவங்களை வெறுக்கும் அவர் பாவியை நேசிக்கிறார். பாவங்களை வெறுக்கும் அவர் பாவியை நேசிக்கிறார். ஆதலால் நீயும் கூவி அழைத்தால் அடைக்கலம் தந்திடுவார். இன்றே ஆதலால் நீயும் கூவி அழைத்தால் அடைக்கலம் தந்திடுவார். இயேசுதான் லோகத்தின் இரட்சகரே, ரட்சித்து காப்பவரும் அவரே. இயேசுவே ஜீவ அப்பம் அவரே, உன் பசியாரிடுமே. இயேசுவே ஜீவ ஊற்றும் அவரே, உன் தாகம் தீர்ந்திடுமே. இன்றும் இயேசுவே ஜீவ ஊற்றும் அவரே, உன் தாகம் தீர்ந்திடுமே. இயேசுதா லோகத்தின் இரட்சகரே, ரட்சித்து காப்பவரும் அவரே. வா வா நம்பிவா, காத்திடுவார் கைவிடாரே. வா வா நம்பிவா, காத்திடுவார் கைவிடாரே. ஜெபம் செய்வோமா? எங்களை நேசிக்கிற கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, என் அன்பு தகப்பனே, இதோ இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளை சந்திக்கும்படியாக ஆண்டவரே, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக உம்முடைய பரலோகத்தினுடைய மெய்யான செய்திகளை உம்முடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவரே சொல்லும்படியாக இந்த அடிமை நீர் வந்து நம்முடைய கிருபைகளுக்காக உமக்கு கொடானுகுடி ஸ்தோத்திரம். நீர் பேசும், நீர் பேசும். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள இந்த செய்தியினுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், ஒவ்வொரு நாளும் என் ஆண்டவராயிருக்கிற தேவனுடைய நாம மகிமைப்படும்படியாக வாரத்தில் ஒரு முறை கர்த்தருடைய நாம மகிமைக்காக தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். எரேமியா புஸ்தகம் 22 அதிகாரம் 29வது வசனம். தேசமே தேசமே கர்த்தருடைய வார்த்தையை கேள். ஆண்டவராயிருக்கிற தேவன் கர்த்தருடைய வார்த்தைகளை இந்த தேசத்திற்கு கொடுக்கும்படியாக இந்த அடிமையை உந்தினபடியினால் அந்த ஆவியானவருக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். தேசமே தேசமே கர்த்தருடைய வார்த்தையை கேள். தேசம் எதற்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்க வேண்டும்? இந்த தேசம் பாழாகி போனதுனாலும்
இந்த தேசம் சீர்கெட்டு போனதுனாலையும், இந்த தேசத்தினுடைய இன்றைக்கு இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலைகளும், இன்றைக்கு இருக்கக்கூடிய உலகத்தினுடைய நிலைமைகளை நினைத்து பார்க்கும்போது மரண பயம் எல்லாரையும் ஆட்கொண்டு இருக்கிறது. எல்லாருக்கும் மரண பயம் இருக்கிறது. இந்த மரண பயத்திலிருந்து தேவனுடைய பிள்ளைகள், எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள், இதில் யார் இனம், மொழி, ஜாதி, மதம் என்பதில்லை, எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகள். எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் வருவதன் மூலமாக ஒரு சமாதானமும் ஒரு இளைப்பாறுதலும் ஒரு பூரண விடுதலையும் கிடைக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். தேசத்திற்கு கர்த்தருடைய ஆவியானவர் ஒரு வார்த்தை வைத்திருக்கிறார். அப்போஸ்தலர் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16 முதல் 32 வரை படித்து பார்க்கும்போது அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதின புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 16 32 வரை பார்க்கும்போது அந்த பட்டணத்தில் அத்தேனே என்கிற ஒரு பட்டணத்தை குறித்து அந்த பட்டணத்தில் அவர் போய் சேர்கிறார். அந்த அத்தேனே பட்டணத்தில் போய் ஆண்டவராய் இருக்கிற கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கும் போது அந்த பட்டணத்துடைய நிலைமையை குறித்து, அந்த பட்டணத்துடைய சூழ்நிலை குறித்து ஆண்டவராய் இருக்கிற தேவன் சொல்லுகிறார். அந்த பட்டணத்தை குறித்து வெளிப்படும் போது பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிற வார்த்தை, அந்த அத்தேனே பட்டணம் எப்படிப்பட்ட ஜனங்கள் அங்கு இருந்தார்கள் சொன்னால், கட்டுக்கதைகளை கேட்பதிலும் அல்லது கதை அடிப்பதிலும் அல்லது கதை கேட்பதிலும் தங்களுடைய நேரத்தை செலவு செய்வர்களாக காணப்பட்டார்கள். அதாவது கதை, நிறைய கட்டுக்கதைகளை நிறைய கேட்கணும். அந்த கதைகளை கேட்டு கேட்டு அந்த கதைகள் மூலமாக அவங்க டைமை பாஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொரு காரியம் சொன்னால், அந்த கேளிக்கையான கட்டுக்கதைகள் கேட்கறதுல அதுக்கு அதிக நேரம் அதற்காகவே அவர்கள் செலவு செய்து கொண்டிருந்தார்கள். அப்படிப்பட்ட ஜனங்களை அந்த பவுல் அப்போஸ்தலன் சந்திக்கிறார். அதுக்கு பிறகு என்ன சந்திக்கிறான்னு சொன்னால், அந்த ஜனங்களுடைய வாழ்க்கையில் இவர் நியாய தீர்ப்பை குறித்து அங்கே பேசுகிறார். இயேசு ஒருவர் இருக்கிறார், அவர் உலகத்தை நியாயம் தீர்க்க போகிறார் என்று சொல்லி அவரோடு பேசும்போது, நியாய தீர்ப்பா அப்படின்னா என்ன, அதெல்லாம் எங்களுக்கு கேட்கறதுக்கு டைம் இல்லை, சரி பின்னாடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர்கள் அந்த நியாய தீர்ப்பினுடைய சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளாமல் அவர்கள் அதை ஒதுக்கி தள்ளுகிறவர்களாக காணப்பட்டார்கள். அந்த அத்தேனே பட்டணத்தை குறித்து நிறைய காரியங்கள் சொல்ல முடியும். பட் இதில் ஆவியானோர் பேசுகிற வார்த்தைகளை மட்டுமே தியானிக்க போகிறோம். அந்த அத்தேனே பட்டண ஜனங்கள் கேளிக்கைகளிலும் நடனங்களிலும் கட்டுக்கதைகளிலும், அப்போ கட்டுக்கதை கேட்பான எப்படிப்பட்ட ஜனங்களாக இருப்பாங்க, வேலை வெட்டிக்கு போக மாட்டாங்க, எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க, சீர்கட்ட ஜனங்கள், ஏதோ கொஞ்சம் இந்த புகையில்லை, இப்போ நம்ம எல்லாம் ஊர்லெல்லாம் பார்த்துருக்கிறீங்களா, இப்படிப்பட்ட காரியங்களை செய்து டைம் பாஸ் பண்ணக்கூடிய ஒரு ஜனங்கள். யாராவது ஒரு கதை சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், சொல்லுப்பா கேட்கலாம், ஓ இந்த கதையா, சரி கேட்கறதுக்கு எங்களுக்கு டைம் பாஸுக்கு நீ ஒரு கதை சொல்லு அப்படின்னு கேட்கக்கூடிய ஜனங்கள். பவுல் அப்போஸ்தலன் போய் ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அந்த ஜனங்களுக்கு சொன்னபோது, பவுலா கதை சொல்றியா, சரி சரி நீ சொல்லுப்பா நாங்கள் கேட்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கொண்ட ஜனங்கள். அப்படி கேட்டுக்கொண்டிருந்த ஜனங்கள் மத்தியிலே இவர் நியாய தீர்ப்பை குறித்து பேசும்போது கூட அவர்கள் சொன்னாங்க, நியாய தீர்ப்பா அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அதை கேட்பதற்கு அவருடைய இருதயம் இடங்கொடாமல் போயிற்று. அப்படின்னு சொன்னால், யோவான் சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 42, 43 வசனங்களை படித்து பார்க்கும்போது, யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 42, 43 வசனத்தை நான் படித்து பார்க்கும்போது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிறது. அந்த வசனத்தை படித்தால்தான் நிச்சயமாக அது நம்முடைய வாழ்க்கையில் இது ஆசீர்வாதமாக இருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரத்தில் 42, 43 வசனத்தை படித்து பார்க்கும்போது அந்த 43வது வசனம் சொல்லுகிறது, அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாக விரும்பினார்களாம். அந்த அத்தனை பட்டணத்து ஜனங்கள் தேவனால் வருகிற மகிமையை காட்டிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாக விரும்பினார்களாம். மனுஷரால் வருகிற மகிமை என்ன, இவர் ஊரில் ரொம்ப பெரியவர், இவர் ரொம்ப ஞானி, இவர் ரொம்ப கொடுத்து வச்சவர், இப்படி நிறைய காரியங்களை அவர்கள் ஒவ்வொருவரையும் குறித்து அவர்களோடு, எப்பா என்னை பற்றி நீ என்ன பேசுகிற, என்னை பற்றி என்ன சொல்கிற அப்படின்னு ஒவ்வொரு மனிதர்களும் மனிதர்களுக்குள்ளே தங்களை தாங்களே அவர்கள் தூக்கி உயர்த்தி பேசுகிறதை அந்த ஜனங்கள் விரும்பினார்கள்.
பழைய ஏற்பாடு புஸ்தகத்தில் ஒரு சம்பவத்தை நான் படிக்க முடியும். நோவாவுடைய கொள்ளு பேரன்கள் நிம்ரோத் ஒரு பெரிய ஒரு டவர் கட்டார். அதான் பாபேல் கோபுரம். அந்த பாபேல் கோபுரத்தை கட்டும்போது அந்த நிம்ரோத் அந்த வேத வசனத்தை படித்து வசனம் சொல்லுகிறது, தனக்கு பேருண்டாக பண்ணுவோம் என்று சொல்லி கொண்டார்கள். அப்படின்னு சொன்னால் ஆண்டவராய் இருக்கிற தேவனுக்கு மகிமையாக அல்ல, தங்களுக்கு பேருண்டாக பண்ண வேண்டும் என்று சொல்லி அவர்கள் எண்ணிக்கொண்டார்கள். ஆகையால் அந்த பட்டணத்தை கட்டுகிறதை தேவனாகிய கர்த்தர் தடை செய்தார். அப்படின்னு சொன்னால் இந்த ஜனங்கள் தேவனுடைய மகிமையிலும் மனிதனுடைய மேன்மையை அதிகமாக எண்ணினாங்க. சில இடத்துல கூட போகும்போது மனிதர்களுக்கு மற்ற மனிதர்கள் மேன்மையாக பேசுவது, மேன்மையாக நடத்துவது, பிடிச்சு முன்னாடி உட்கார வைப்பது, தங்களை குறித்து பெருமையாக பேசுவது அநேக மனிதர்களுக்கு பிடிக்கும். ஆனால் ஆண்டவராயிருக்கிற தேவன் இதை அங்கீகரிப்பதில்லை. ஏன் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கிற சாத்தானும் பரலோக ராஜ்யத்தில் இருந்தவன். அவன் அந்த பரலோக ராஜ்யத்தில் இருக்கும்போது தன்னை மேன்மையாக எல்லாரும் நினைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்தான். தன்னை எல்லாரும் மேன்மையாக நினைக்க வேண்டும் என்று சொல்லி அவன் நினைத்ததுனால அவனுடைய இருதயம் அவனுக்குள்ளே மேன்மையை படுத்தினால் ஆண்டவராயிருக்கிற தேவன் சொன்னார், இனி நீ இந்த உலகத்தில் இருப்பதற்கு தகுதியானவன் அல்ல என்று சொல்லி பரலோகத்தை விட்டு அவனை பூலோகத்துக்கு தள்ளிவிட்டார். அப்படி என்று சொன்னால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அவன் உள்ளத்தில் நினைத்தான். இன்றைக்கு அநேக ஜனங்கள் உள்ளத்தில் என்ன நினைக்கிறான்னு சொன்னால், இந்த திருச்சபையில் எனக்கு முதலிடம் வேணும், இந்த திருச்சபையில் எனக்கு பெரிய இடம் வேணும், இந்த திருச்சபையில் நான் தான் அப்படிங்கிறது எல்லாவற்றையும் என்னை பற்றி அவர்கள் சொல்ல வேண்டும். கர்த்தருடைய மகிமையை காட்டிலும் மனிதன் தன்னை மகிமைப்படுத்துவதை அதிகமாக அவர்கள் ஏற்றுக்கொண்டவர்களாக தேடினவர்களாக காணப்பட்டார்கள் சொல்லி இந்த புஸ்தகத்தில் சொல்லப்படுகிறது. அப்படி என்று சொன்னால் அன்று நடந்தது போல தான் இன்றைக்கும் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு எப்படி மனிதர்கள் இன்னொரு மனிதனிடத்திலிருந்து எனக்கு ஒரு மேன்மை கிடைக்கும் என்று சொல்லி அவளோடு காத்திருந்தானோ, அதே போலதான் இன்றைக்கும் மனிதர்கள் உலக பிரகாரமான காரியங்களை அந்த அத்தனை பட்டணத்து ஜனங்கள் கேளிக்கையான நடனங்களிலும் பாடல்களிலும் மற்றும் உலக பிரகாரம களியாட்டங்களிலும் குதித்து ஆடுவதில் டைம் பாஸ் பண்றதுல அவங்க முதலிடம் கொடுத்தார்கள். உண்மை உள்ள தேவனாகிய கர்த்தரை அவர்கள் விசுவாசியாமல் போனார்கள். ஆனால் அந்த பட்டணத்திலே கூட ஆண்டவராயிருக்கிற தேவனுடைய ஜனங்கள் பவுலப்போஸ்தலனுடைய ஊழியத்தின் மூலமாக காணப்பட்டார். அதே போல இந்த காலகட்டத்திலும் அப்படிப்பட்ட உலகத்தில் நீங்களும் நானும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை எத்தனையோ பவுல்கள் இந்த உலகத்தில் தன்னுடைய கர்த்தருடைய வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இதன் மூலமாக ஆண்டவராயிருக்கிற தேவன் இன்னும் அநேக ஜனங்களை சந்தித்து ஒரு புதிய ஒரு கிருபையை அந்த ஜனங்களுக்கு கொடுக்க என் ஆண்டவராயிருக்கிற தேவன் அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். அப்படின்னு சொன்னால் அன்று நடந்தது போல இன்றைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. என்ன நடக்கிறது? அன்றைக்கு அப்படிப்பட்ட காரியங்கள் தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் செய்ததுனால இன்றைக்கு இந்த உலகத்துல ஒரு பெரிய கொள்ளை நோயானது, ஒரு பெரிய சாபக்கேடானது, ஒரு பெரிய வியாதியானது இன்றைக்கு தேசம் முழுவதையும் அபகரித்து கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வருவதற்கு முன்பாகத்தான் ஆண்டவராயிருக்கிற தேவன் சொன்னார், மனம் திரும்பு, மனம் திரும்பு, மனம் திரும்பு, பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது, மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனால் இன்றைக்கு ஜனங்களுக்கு மனம் திரும்ப வேண்டிய இருதயம் அவரிடத்துல இல்லை. ஜனங்கள் ஆண்டவருக்கு நேராக அல்லது பரலோகத்து நேராக மனம் திரும்ப வேண்டிய இருதயம் அவரிடத்துல இல்லாமல் போயிடு. குணப்பட்ட இருதயம் அநேகரிடத்துல இல்லை. ஆகையால் ஆண்டவராயிருக்கிற தேவன் இன்றைக்கு இந்த நாட்களில் இந்த வீடுகளிலே தங்கி தரித்து நாம் எந்த ஒரு வெளியே செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை உருவாகிருக்கணும் சொன்னால் அது என்ன காரணம் என்று சொன்னால், எல்லா மனிதர்களும் ஆண்டவராயிருக்கிற தேவனுக்கு கொடுக்க வேண்டிய முதல் மரியாதையை, அந்த கனத்தை, அந்த உண்மையை, அந்த பரிசுத்தத்தை ஒருவருக்கும் கொடுக்காமல் போனதுனால இன்றைக்கு என்ன நடந்தது என்று சொன்னால், இவ்வளோ பெரிய கொள்ளை நோய் மரணமானது இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் எரேமியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தை நான் படித்து பார்க்கும்போது அந்த வசனம் சொல்லுகிறது, எரேமியர் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை படித்து பார்க்கும்போது, சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை, ஆரோக்கியத்திற்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து வந்தது. எல்லாருடைய ஆசையும் வாஞ்சியும் என்ன அப்படின்னு சொன்னா, சமாதானம் 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 அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க.
எனக்கு சமாதானம் கிடைச்ச போதும், எனக்கு இந்த ஊர்ல இருந்து சந்தோஷம் கிடைச்ச போதும், இந்த ஊர்ல நான் சந்தோஷமா இருந்த போதும், இந்த ஊர்ல எனக்கு தேவை, இந்த உலகத்துல வாழுகிற வரைக்கும் நான் சந்தோஷமா சமாதானமா அப்படி இருந்தா போதும் அப்படின்னு மட்டும் நினைக்கிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய சந்தோஷமும் சமாதானமும் இந்த உலகத்துல இல்லை. நீங்களும் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதம், சந்தோஷம், சமாதானம் இந்த உலகத்துல இல்லவே இல்லை. இதுவரைக்கும் இந்த உலகத்தில் அப்படி ஒரு நித்தியமான ஒரு சந்தோஷம் இல்லை, அநித்தியமான சந்தோஷம் இருக்கிறது. நித்தியமான சந்தோஷம் கிடையாது, நித்தியமான சமாதானம் இல்லை. இங்க வசனம் சொன்னது போல சமாதானத்துக்கு காத்திருந்தோம், பிரயோஜனம் இல்லை. ஆரோக்கியத்திற்கு காத்திருந்தோம், இதோ ஆபத்து வந்தது. இதெல்லாம் எப்ப வந்தது? எதிர்பார்க்காமலே இருக்கிற நேரங்களிலே இந்த காரியங்கள் வந்தது. எதிர்பார்க்காம இருக்கிற நேரங்களிலே இந்த காரியங்கள் வந்தது. சற்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இதெல்லாம் சொல்லிட்டா வந்தது? இது எப்படி இந்த தேசத்திற்கு வந்தது? யார் கட்டளையிட்டா? இது யார் அனுமதித்தது? நான் ஆசீர்வாதத்தை தானே தேடிக்கொண்டிருந்தேன், நான் சமாதானத்தை தானே தேடிட்டு இருந்தேன், நான் சந்தோஷத்தை தேடிட்டு இருந்தேன். நீங்கள் நானும் தேடிக்கொண்டிருந்தது இந்த உலகத்தில், நீங்கள் நானும் தேடிக்கொண்டது இந்த ராஜ்யத்தில், இந்த உலகத்துல தான் நீங்கள் நான் சந்தோஷத்தை தேடி இருக்கிறோம். இந்த உலகம் அந்த முழுமையான சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் ஒரு காலம் கொடுக்காது. நீங்கள் பார்க்க வேண்டிய, நீங்கள் தேட வேண்டிய சந்தோஷம் எங்க இருக்குன்னு சொன்னால் பரலோகத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீ தேடிக்கொண்டிருக்கிற சந்தோஷம் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவிடத்துல உண்டு. நீ தேடிக்கொண்டிருக்கிற சமாதானம் ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவிடத்துல இருக்கிறது. நீ தேடிக்கொண்டிருக்கிற அந்த ஆசீர்வாதம் ஆண்டவராயிருக்கிற இயேசு வைத்திருக்கிறார். நீ அவரிடத்தில் சென்றால் மட்டுமே உனக்கு சந்தோஷமும் சமாதானம் உண்டாயிருக்கும் என்று சொல்லி விசுவாசிக்கிறேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உன்னுடைய சந்தோஷம் உலகத்தோடு இருக்க வேண்டாம். அழிந்து போகிற இந்த உலகத்தில் உன் சந்தோஷம் நீ தேட வேண்டாம். அழியாத ராஜ்யத்தில் உன் சந்தோஷத்தை நீ தேட வேண்டும். ஆம், நம்ம எல்லாரும் சமாதானத்துக்கு காத்திருந்தோம். 2020 எனக்கு மிகுந்த சந்தோஷமான நாட்கள், வருடங்கள், மாதங்கள் நினைத்து கொண்டிருந்தோம். இன்னைக்கு இல்லை. ஆரோக்கியமா இருக்கும் நினைச்சிட்டு இருந்தோம். இன்னைக்கு பெரிய வியாதி, மரணத்தின் பிடியில ஒவ்வொரு மனுஷனும் ஒவ்வொரு நிமிடங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறவளா காணப்படுகிறோம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என்றைக்காவது இது சிந்தித்து பார்த்ததுண்டா? என்றைக்காவது சிந்தித்து பார்த்ததுண்டா? நம்முடைய வாழ்க்கையில் இன்னைக்கு நீங்களும் நானும் தேடிக்கொண்டிருக்க அந்த சமாதானம், அந்த சந்தோஷம் எங்க இருக்கு தெரியுமா? பரலோகத்துல இருக்கு. ஆமென். அந்த சந்தோஷ சமாதானம் பரலோகத்தில் இருக்கிறது. என் ஆண்டவராய் இருக்கிற இயேசுடைய கரத்தில் இருக்கிறது. ஒரு பக்தன் ஒரு அருமையான ஒரு பாடலை பாடுகிறார். அந்த பாடலுடைய ஒரு கவியை உங்களோடு கூட பாடுவதில் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. விசுவாச நாட்டை நோக்கி வேகம் ஓடுவோம், வேகம் ஓடுவோம், நாம் வேகம் ஓடுவோம். விசுவாச நாட்டை நோக்கி வேகம் ஓடுவோம், வேகம் ஓடுவோம், நாம் வேகம் ஓடுவோம். வியாதி உண்டு, கஷ்டமுண்டு இந்த லோகத்தில், மரணமுண்டு, துக்கமுண்டு இந்த பாரினில். வியாதி உண்டு, கஷ்டமுண்டு இந்த லோகத்தில், மரணமுண்டு, துக்கமுண்டு இந்த பாரினில். கண்ணீரில்லா நாடு, கவலையில்லா வீடு வானலோகத்திலே. கண்ணீரில்லா நாடு, கவலையில்லா வீடு வானலோகத்திலே. விசுவாச நாட்டை நோக்கி வேகம் ஓடுவோம், வேகம் ஓடுவோம், நாம் வேகம் ஓடுவோம். விசுவாச நாட்டை நோக்கி வேகம் ஓடுவோம். ஏன் வேகமா ஓடணும் அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்துல மரணம் உண்டு, துக்கம் உண்டு, வியாதி உண்டு, கொள்ளை நோய் உண்டு. இது ஒன்றும் இல்லாத ஏதாவது ஒரு ஊர் இருக்கா அப்படின்னு சொல்லி அநேகர் தேடிக்கொண்டிருக்கிறோம். சந்தோஷத்திற்காக எங்க போலாம், ஏதாவது கண்ட்ரிஸ் ஹாப்பியா இருக்கிறதுக்கு, சந்தோஷமா இருக்கணும்னு சொல்லி ஓடிட்டு இருக்கிறோம். எங்க போனாலும் பிரச்சனை. இப்ப யாரும் எந்த நாடுகளுக்கும் எந்த தேசங்களுக்கும் போக முடியாத ஒரு நிலைமை, சந்தோஷத்தை எங்கேயும் பார்க்க முடியாத நிலைமை. எல்லாரும் வீட்டுக்குள்ளே அடங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய சந்தோஷம் பரலோகத்தில் இருக்கிறது. உன்னுடைய சந்தோஷம் என் ஆண்டவராக இருக்கிற இயேசுவிடத்தில் இருக்கின்ற ஆண்டவர் சொன்னார். அவர் இரு கரத்தை நீட்டி உனக்கு சந்தோஷத்தை கொடுக்க அவர் அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். அந்த சந்தோஷம் மெய்யான சந்தோஷம்.
என் அன்பு சகோதரனே, அந்த சந்தோஷம் மெய்யான சந்தோஷம். அது ஒரு குறைவும் இல்லாத ஒரு சந்தோஷம். இப்போ நீங்க ஓடிக்கொண்டிருக்கிற இந்த ஓட்டம் எதனால் இந்த வியாதி, இந்த கொள்ளை நோய் என்று சொன்னால், இது எப்பொழுது தீரும்? இந்த மரண பயம் எங்களை விட்டு என்றைக்கு தீரும்? இந்த லாக்டவுன் என்னைக்கு நாங்கள் திறந்து ஒரு 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 இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு பெரிய ஆட்டு மந்தைகளை ஒரு இடத்துல அப்படியே அடைச்சி போட்டிருப்பாங்க. ஆட்டு மந்தைகளை ஒரு பெரிய கூடாரம் மாடி அதுக்குள்ளே போட்டு அப்படியே அடைச்சி போட்டிருப்பாங்க. திடீர்னு அந்த ஒரு வாசலை வந்து இந்த ஆட்டு மந்தைகள் இருக்கக்கூடிய இந்த வாசலை திறந்து விட்டாங்கன்னு சொன்னால், அந்த மந்தைகள்லாம் அப்படி குதித்து வெளியே வரும். அதே மாதிரி இன்றைக்கு ஒவ்வொரு குடும்பத்தினரும், ஒவ்வொரு கணவன், ஒவ்வொரு மனைவி, அவருடைய பிள்ளைகளும், ஐயோ எப்பொழுது இந்த லாக்டவுன் எங்களுக்கு ஓப்பன் ஆகும், நாங்கள் துள்ளி குதிச்சு வெளியே போகணும்னு அப்படி நினைக்கிறோம். காத்து கொண்டு இருக்கிறோம். எப்போ திறக்கும்? எப்போ அந்த நேரம் வரும்? எப்போ நான் பார்க்க முடியும்? எப்போ எனக்கு வந்து அந்த ஆசீர்வாதம் கிடைக்கும்? என் குடும்பத்தாரை சந்திக்கணும், என் மனைவியை சந்திக்கணும், என் பிள்ளைகளை சந்திக்கணும். இன்னைக்கு வெளி தேசங்களில், வெளி மாவட்டங்களில் எத்தனை பேர் இன்னைக்கு லாக்டவுன் அடைக்கப்பட்டு இருக்கிறாங்க. எப்போ நான் அவங்கள பார்க்க போறேன்? என்னைக்கு நான் அவங்கள சந்திக்கிறாங்க? இதை மூடினது யார் தெரியுமா? இவங்க யாரும் வெளியே விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளை எல்லாரும் மனமும் வந்து ஆண்டவராய் இருக்கிற இயேசுவோடு கூட உட்கார்ந்து அவருடைய பாதத்தில் உட்கார்ந்திருந்தா, கோழி தன் குஞ்சுகளை தன்னுடைய இறகால் மூடிக்கொள்ளுது. அந்த கழுகு பருந்து வரும்போது கோழி தன் குஞ்சுகளை இறகால் மூடிக்கொள்ளுது போல என் ஆண்டவராய் இருக்கிற தேவன் உங்களை மூட வேண்டும் என்று சொல்லி அவளோடு காத்து கொண்டிருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, என் அன்பு சகோதரனே, சற்று இந்த நிலைமை சிந்தித்துப்பார். இவைகளுக்கு என்ன காரணம்? என்ன காரணம்? இன்றைக்கு நாம் லாக்டவுன் ஆகி வீட்டில் உட்கார்ந்து இருக்கிறது, இந்த சூழ்நிலை, இப்படிப்பட்ட சந்தர்ப்பங்கள் வர என்ன காரணம் என்று சொல்லி நினைத்து பார்த்தார். பாவம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, பாவம் இருக்கிற வரைக்கும் இந்த வியாதி இருக்கும். கேள்விப்பட்டீங்களா? இந்த கொரோனா வியாதி பல உருவங்களில் மாற்றம் எடுத்து வருகிறதுன்னு கொஞ்சம் பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஒரு தேசத்தில் சொல்றாங்க. இன்னும் நம்முடைய தேசத்தில் பார்க்கும்போது அநேகருக்கு இந்த வியாதி இருக்கிறது என்பதை தெரியாத, அறிகுறிகள் இல்லாமலே இந்த வியாதி இருக்கிறது என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. அப்படின்னா இது எப்படி? இது எதனால வந்தது? உன்னுடைய பாவம், என்னுடைய பாவம். இப்ப நீ தனி அறையில் உட்கார்ந்து இருக்கிறல்ல, கொஞ்சம் சிந்திச்சுப்பார், உன்னை பற்றி கொஞ்சம் யோசித்துப்பார். நீ தேவனுக்கு விரோதமாக பேசின வார்த்தைகள், சிந்தனைகள், கர்த்தருக்கு முன்பாக சொன்ன தேவனுக்கு விரோதமான கெட்ட வார்த்தைகள், அசுத்தமான நடக்கைகள் எல்லாவற்றையும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ சிந்தித்துப்பார். பாவம் இருக்கிற வரைக்கும் இந்த கொரோனா வியாதி உலகத்தில் இருக்கும். எனக்கு அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, பாவம் இருக்கிற வரைக்கும் இந்த வியாதி இந்த உலகத்தில் இருக்கதான் செய்யும். எப்பொழுது உன் பாவத்துக்காக நீர் கண்ணீர் வடித்து, ஆண்டவரே நான் பாவியிலும் பிரதான பாவி என்று சொல்லி உன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறாய், அப்பொழுது இந்த உலகத்திலிருந்து அந்த வியாதி போகும். உன்னுடைய சரீரத்திலிருந்து, உன்னுடைய குடும்பத்திலிருந்து அடைப்பட்டிருக்கிற உன்னுடைய வாழ்க்கையை உடைத்து என் ஆண்டவராய் இருக்கிற தேவன் உன்னை வெளியே கொண்டு வருவார். ஹல்லேலூயா, ஆமென். எவ்வளவு பெரிய சந்தோஷமான செய்தி ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். நீ அடைக்கப்பட்டு இருக்கிறாய். எப்பொழுது திறக்கப்படும் என்று சொல்லி, எப்பொழுது வெளியே ஓட வேண்டும், வாக்கிங் பண்ணணும், நடக்கணும், ஷாப்பிங் போகணும், ஸ்கூலுக்கு போகணும், வேலைக்கு போகணும், இன்னும் பலவிதமான என்னுடைய சொந்தக்காரங்களை பார்க்கணும், என் பிள்ளைகளுடைய திருமணம், என் பிள்ளைகளுடைய படிப்பு, கல்வி, இப்படி அநேக காரியங்களை நினைத்து ஓட வேண்டும் என்று சொல்லி உன் இருதயம் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறது. ஆனால் சட்டம் சொல்லுகிறது நீ வெளியே போகக்கூடாது. எப்படி? உன்னால முடியுதா? என்னாலே முடியல. பாவம் இருக்கிற வரைக்கும் இந்த வியாதி இருக்கும். ஒவ்வொரு மனுஷன் தன்னுடைய பாவத்துக்காக கண்ணீர் விட்டு அழுது புலம்புனாங்கன்னு சொன்னா, அந்த பாவத்தில் இருந்து என் ஆண்டவராய் இருக்கிற தேவன் அவர்களை விடுவிக்கிறவராக காணப்படுகிறார். இந்த வியாதிக்கு வேற யாரு காரணம் அல்ல, நீயும் நானும் தான் அந்த வியாதிக்கு காரணம். உன்னுடைய பாவம். நீ உன்னுடைய பாவத்தை உன்னுடைய இருதயத்திலிருந்து எடுத்து போட்டான்னு சொன்ன, உனக்கு விடுதலை, உன் தேசத்துக்கு விடுதலை, உன் தேசம் ரட்சிக்கப்படும் ஒன்னால. ஆகையால் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாவத்தை குறித்து ஒரு லிஸ்ட் கூட இருக்கு பாத்தீங்களா? 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை நான் படிக்கிறேன். அந்த வசனத்தை படித்து பார்க்கும்போது 2 தீமோத்தேயின் புஸ்தகம்
மூன்றாம் அதிகாரத்தில் ஒரு 3 வசனங்கள் நான் படிக்கிறேன். கண்டிப்பாக அந்த வசனம் படித்தே ஆகணும். ஏன் அப்படின்னு சொன்னால், பாவம் உள்ளவரை இந்த வியாதி இருக்கும். இது ஒரு கொள்ளை நோய் அப்படின்னு சொன்னால், இப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அநேகரால் இன்னைக்கு வெளியே தெரியாமல் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வியாதி அநேக மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறது. அந்த வியாதிக்கு ஒரு லிஸ்டே இருக்கு. என்ன லிஸ்ட் அப்படின்னு சொன்னால், 3ஆம் அதிகாரம் 1 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்திலிருந்து நான் படிக்கிறேன். 1ஆம் வசனத்திலிருந்து, மேலும் கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. ஏனெனில் மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூசிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாப அன்பு இல்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமை உள்ளவர்களாயும் நல்லவரை பகைக்கிறவர்களாயும் துரோகி இராமல் சுகபோக பிரியராய் தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள். ஒரு லிஸ்ட் பார்த்தீங்களா? இதுவும் வியாதி தான். இது அநேகருடைய இருதயத்தை அப்படி அரித்து கொண்டிருக்கிற ஒரு வியாதி. இந்த வியாதிக்கு என்ன மருந்து? இந்த வியாதிக்கு என்ன பேர் வைக்க முடியும்? பார்த்தீங்களா? இன்னைக்கு இந்த வியாதி எல்லாரையும் பிடிச்சி அப்படி அசைச்சு கொண்டிருக்கிறது. இந்த வியாதி இருதயத்துக்குள்ளே இருக்கு. என்ன மருந்து கொடுத்தா இந்த வியாதி குணமாகும் சொன்னா, இந்த உலகத்தில் இந்த வியாதிக்கு எந்த மருந்தும் கிடையாது, ஆண்டவராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தை தவிர. அதனாலதான் இந்த பாவம்ங்கிற வியாதியில நீ அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாய். உன்னுடைய பாவ வியாதியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவராய் இருக்கிற இயேசுவை நீ தேடி வரணும். இயேசுவை நீ நம்பி வந்த அப்படின்னு சொன்னா உனக்கு பதில் விடுதலை உண்டு. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு நீங்களும் நானும் அடைக்கப்பட்டவர்களாக ஒரு பெரிய பூட்டில் உங்க வீட்டில் போட்டிருக்கிறாங்க, அப்படிதானே? பெரிய லாக்டவுன். ஒரு ஊரை அப்படி லாக் பண்ணிட்டாங்க, ஒரு சிட்டியை லாக் பண்ணிட்டாங்க, ஒரு கண்ட்ரியை லாக் பண்ணிட்டாங்க. இந்த உலகம் முழுவதும் லாக்டவுன். கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கா? யார் எங்க போவா? ஆகாய விமானம் ஏரோப்ளைன் இன்னைக்கு போகல, பேருந்துகள் போகல, ட்ரெயின்கள் இன்னைக்கு போகல, பஸ்ஸஸ் இன்னைக்கு போகல. எப்படியெல்லாம் பறந்து கொண்டிருந்த உன்னுடைய வாழ்க்கை லாக்டவுன். ஏன் தெரியுமா? இன்றைக்கு இந்த 2 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் படிச்ச இந்த பாவங்கள், கொரோனா வியாதியை காட்டிலும் கொடிய பாவம் இந்த வியாதியினுடைய இருத்தல் இருக்கிறனால, இது இருக்கிற வரைக்கும் இந்த வியாதி போகாது. இதற்காக நீ இன்றைக்கு ஜெபித்தான்னு சொன்னா, எந்த தேசத்தில் அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, எந்த மாவட்டத்தில் அடைக்கப்பட்டிருந்தாலும் சரி, அந்த மாவட்டத்திற்காக, அந்த தேசத்திற்காக, அந்த தேசத்தின் ராஜாக்களுக்காக நீ என்னைக்கு விரோதமா பேசியிருந்தாலும், நீ இன்னைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நீ முழங்கால் படிட்டு ஜெபம் செய்த அப்படின்னு சொன்னா, முதலாவது உன்னுடைய பாவம் மன்னிக்கப்படும், 2வது தேசத்தினுடைய பாவம் மன்னிக்க. அதுக்கு தான் சரி, இந்த வியாதியிலிருந்து விடுபடுவதற்கு என்ன மருந்து, இந்த வியாதியிலிருந்து விடுபட என்ன மருந்து அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஆண்டவர் ஒரு மருந்தை வச்சிருக்கிறார் பாருங்க. ஆமென், ஹல்லேலூயா. புலம்பல் புஸ்தகம் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு மருந்தை வைத்திருக்கிறார் ஆண்டவராயிருக்கிற தேவன். எரேமியாவின் புலம்பல். இந்த புஸ்தகத்தை, புலம்பல் புஸ்தகத்தை எரேமியா ரொம்ப ரொம்ப கொடூரமா எல்லாரையும் அவர் பட்டணங்களை அவர் திட்டுறவர். அதுலேயே ஒரு புலம்பல், எரேமியா புலம்புறார். அவரை புலம்ப வச்சுட்டோம் ஜனங்கள். அந்த புலம்பல் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் சொல்லுகிறது. இது எதற்கு என்று சொன்னால், இந்த நோயிலிருந்து, இந்த லாக்டவுனில் இருந்து வெளி தேசத்தில் அவதிப்பட்டு கொண்டிருக்க மனைவியை பார்க்க முடியல, பிள்ளைகளை பார்க்க முடியல, எனக்கு இனஜன பந்துக்களை பார்க்க முடியல. ஆண்டவரே, இதுக்கு ஏதாவது வழி, பஸ் இல்லை, ஃப்ளைட் இல்லை, ட்ரெயின் இல்லை, எதுவுமே இல்லை, நான் எப்படி போறது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிற உனக்கு ஒரே ஒரு வழியை ஆவியானவர் உனக்கு வெளிப்படுத்துறார். ஒரு வழி, அருமையான ஒரு வழி. என்ன வழி தெரியுமா? எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்திலே கூப்பிடு. புலம்பல் 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்றிவிடு. எல்லா தெருக்களின் மூலையிலும் பசியினால் மூர்ச்சித்து போகிற உன் குழந்தைகளின் பிராணனுக்காக உன் கைகள் அவரிடத்திற்கு ஏறெடு. எனக்கு அன்பான தேவனுடைய மகனே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு 2 பேர் 3 பேர் ஒருவராக இருந்தாலும் சரி, நடுராத்திரியில் எழும்பு, அதிகாலையில் எழும்பு. நீ அடைக்கப்பட்டு இருக்கிறாய்.
உன்னுடைய வாழ்க்கை இன்னைக்கு உடைந்து போய் இருக்கிறது. திருமணத்துக்கு காத்து கொண்டிருந்து எத்தனை எனக்கு தெரிஞ்ச எத்தனை நண்பர்கள் அந்த இன்விடேஷன்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுத்துட்டாங்க. அந்த திருமணம் நடக்கல. தான் விரும்புகிற பெண்ணை பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறான், போய் பார்க்க முடியல. தன் வியாதியை இருக்கிற தன்னுடைய தாய் தகப்பனை போய் பார்க்கணும்னு நினைக்கிறான், பார்க்க முடியல. என்னுடைய தாய் தகப்பனை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க, ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க, சாரி எங்களை விட்டுருங்கன்னு சொன்னா இன்னைக்கு போக முடியல. என்னுடைய தேசத்தில் இருக்கிற என்னுடைய பெற்றோரை பார்க்கறது எனக்கு ஆசையா இருக்கு, நான் மரித்தாலும் அந்த ஊர்ல போய் நான் மரிப்பேன், எனக்கு கொஞ்சம் திறந்து வழி விடுங்கன்னு சொன்னா இன்னைக்கு போகிறதுக்கு வழி இல்லை. ஆனால் ஆண்டவர் சொன்னார், எனக்கு அன்பு தேவனுடைய மகனே, என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என் ஆண்டவர் சொல்லுகிறார், எழுந்திரு, ராத்திரியிலே முதல் சாமத்தில் எழும்பு. அந்த சத்தம், அந்த ஜெபம், அந்த விண்ணப்பம் என் ஆண்டவரையே உன்னிடத்துல கொண்டு வந்துடும். அது வானம் திறக்கும். என் அன்பு சகோதரனே, நீ பூமியிலிருந்து பண்ணுகிற ஜெபத்திற்கு வானம் திறக்கும். தேவதூதர்கள் ஜெபத்தை கேட்பாங்க. நீ எந்த நாட்டில் இப்பொழுது இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும் சரி, நீ எந்த தேசத்தில் இருந்து கொண்டிருந்தாலும் சரி, சாவி உன்னுடைய தேசத்துடைய லாக்டவுனுடைய அந்த கீ யார்கிட்ட இருக்கு தெரியுமா? உன்கிட்ட தான் இருக்கு. ஜெபம் என்கிற கீ, ஜெபம் என்கிற அந்த திறவுகோலினால் நீ இன்றைக்கு ராத்திரி என் ஆண்டவராய் இருக்கிற தேவனிடத்துல நடு சாமத்தில் எழுப்பி நீ ஜெபித்தான்னு சொன்ன உன்னுடைய ஜெபம் என்கிற திறவுகோலினால் பரலோகம் திறக்கப்பா. என் ஆண்டவரைக்கு தேவ தூதர்கள் உனக்கு உதவி செய்வாங்க. அப்படிதானே பவுல் அப்போஸ்தலன் அடைக்கப்பட்டு சிறைச்சாலையில போட்டிருந்தாங்க இல்லையா? பவுல் அப்போஸ்தலன் அடைக்கப்பட்டு சிறைச்சாலையில போட்டிருந்த போது என்ன நடந்தது? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அந்த சிறைச்சாலையுடைய கதவு காவல்காரன் கூட காத்து கொண்டிருந்தான். ஆனால் இவங்க பாடி கர்த்தரை மகிமைப்படுத்தி வேதம் வாசித்து துதித்து ஜெபம் செய்து கொண்டிருக்கும் போது ஒரு பூட்டு திறந்தது தெரியுமா? ஜெபத்தினால. அதே ஜெபம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கு, என்கிட்ட இருக்கு. நீ ஜெபிக்கணும், நம்முடைய தேசத்திற்காக ஜெபிக்கணும், நீ வாழ்ந்து கொண்டிருக்கிற தேசத்திற்காக ஜெபிக்கணும், நீ வேலை செய்து கொண்டிருக்கிற அந்த தேசத்திற்காக நீ ஜெபிக்கணும், ராஜாக்களுக்காக ஜெபிக்கணும், மந்திரிமார்களுக்காக ஜெபிக்கணும், இன்னைக்கு வியாதியில இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும், இன்னைக்கு கஷ்டப்படுகிறவங்களுக்காக ஜெபிக்கணும், ஆகாரம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக ஜெபிக்கணும், அரிசி பருப்பு எண்ணெய் வாங்க முடியாம கையில வருமானம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்காக நீ ஜெபிக்கணும். உன்னால முடிஞ்சது யாருக்காக நீ செய்யணும். இனி யாருக்காக நீ சேர்த்து வைக்க போற? இனி யாருக்காக நீ சேர்த்து வைக்க போற? நீ சேர்த்து வைக்கிறதுல என்ன லாபம்? ஆண்டவர் சொன்னார், மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால அவனுக்கு லாபம் என்ன? ஏதோ லாபம் இருக்குன்னு நினைச்சிட்டு என்னை எத்தனை பேர் ஓடிக்கொண்டிருக்கிறாங்க. ஒன்றுமே இல்லை, அது நஷ்டம், அது வெறும் நஷ்டம். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நீ உலக லாபத்தை தேடி உன் ஜீவனை நஷ்டப்படுத்துற. இந்த உலக லாபத்தை நஷ்டம் என்று என்ன சொன்னா உன் ஜீவன் ரட்சிக்கப்படும். ஆண்டவர் சொன்னாரு, அந்த சோதோம் குமார பட்டணம் அழிக்கப்படும் போது, லோத்தின் குடும்பத்தில் உள்ளவர்களே, நீ ஜீவன் தப்ப திரும்பி பார்க்காம ஓடு அப்படின்னு சொன்னாரு. அப்ப கூட அவன் யோசிச்சான். ஆனாலும் ஆண்டவர் தன்னுடைய தூதனை அனுப்பி லோத்துவையோட மனைவியும் பிள்ளைகளையும் தன்னுடைய கரத்தினால பிடித்து இழுத்து வெளியே கொண்டு விட்டார். லோத்துடைய மனைவி ஒருவேளை உப்புதோண மாதிரி இருக்கலாம், லோத்து அவருடைய பிள்ளைகளும் ரட்சிக்கப்பட்டாங்க. இன்னைக்கு நீ ரட்சிக்கப்பட உன்னுடைய கரத்தை ஆண்டவருக்கு நீ கொடுக்கணும். இதுக்கு ஏதாவது மருந்து இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்தா வசனம் சொல்லுகிறது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனத்தை படித்து பாருங்க. 40வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது? புலம்பல் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 40வது வசனம், நாம் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து கர்த்தரிடத்தில் திரும்ப கடவோம். நான் நம்முடைய வழிகளை சோதித்து ஆராய்ந்து இன்னைக்கு ராத்திரி இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருக்கிறேனே, சற்று சிந்தித்து ஆண்டவரிடத்தில் திரும்புவோம். ஆண்டவரே, நான் பாவியிலும் பிரதான பாவி. என் பெற்றோரை நான் கோவப்பட்டேன், என் சகோதரனை நான் கோவப்பட்டேன். ஆண்டவரே, உமக்கு விரோதமாக அநேக காரியங்களை செய்தேன். என் ஆண்டவரிடத்தில் நீ கேட்கலாம். எல்லா காரியங்களுக்கும் நீ மன்னிப்பு கேட்ட அப்படின்னு சொன்னா, எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, புலம்பலும் 3ஆம் அதிகாரத்தில் 25வது வசனம் சொல்லுகிறது, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர்.
தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கும் கர்த்தர் நல்லவர். எந்த ஆத்துமா கர்த்தரை இந்த ராத்திரியிலே இந்த நிமிஷத்தில் தேடணும் என்று சொல்லி ஆண்டவர் தங்களை ஒப்புக் கொடுக்க விரும்புகிறார்களோ அவங்களுக்கு கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். அவர் எப்பொழுதும் நல்லவர் தான். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன். 32வது வசனம் சொல்லுகிறது, அதே புலம்பல் 3ஆம் அதிகாரம் 32வது வசனம் சொல்லுகிறது, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் தமது மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். அவர் சஞ்சலப்படுத்தினாலும் மிகுந்த கிருபையின்படி இறங்குவார். இந்த ராத்திரியிலே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, எது வேணா நடக்கலாம். உன் பக்கம் 1000 பேரும் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மட்டும் நீ அவைகளை காண்பாய். உனக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தம், இந்த வாக்கு தத்தம் உண்மை என்று சொல்லி நீ நம்பி விசுவாசித்தா, நான் நம்புறேன், என் ஆண்டவர் என்னோடு கூட இருந்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை அவர் நேசிக்கிறார். உன் பக்கத்தில் இருந்து கொண்டு இருக்கிறார். என் அன்பு ஆண்டவராக இருக்கிற தேவனை நினைத்து பார்ப்பேன் சொன்னார். எதுவும் சொல்லுகிறது, அவர் சஞ்சலப்படுத்தினாலும் அவருடைய கிருபையினாலே இறங்குவார். அந்த நினிவே பட்டணத்தில் ஜனங்களுக்கு ஒரு எச்சரிப்பு கொடுக்கப்பட்டது. அந்த பட்டணத்தை குறித்து யோனாவிடத்தில் சொன்னபோது யோனா நான் போக மாட்டேன்னு சொன்னான். ஆனால் அவன் போய் இந்த செய்தியை கொடுத்த மாத்திரத்திலே அந்த நினிவே பட்டணத்தில் ஜனங்களும் ராஜாக்களும் மிருகஜீவன்கள் வரைக்கும் ரெட்டுடித்து சாம்பலில் உட்கார்ந்து ஜெபித்த போது அவங்க சொன்ன ஒரு வார்த்தை யாருக்கு தெரியும்? ஒருவேளை அவர் மனஸ்தாபப்பட்டு அவர் செய்வேன் என்று சொல்லி இருந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு நம்ம காப்பாற்ற மாட்டாரா? அப்பொழுது தேசம் காப்பாற்றப்பட்டது. அதை தான் யோனா ஆண்டவரிடத்தில் மறுபடியும் சொல்றான், எனக்கு அப்பவே நான் போக மாட்டேன்னு சொன்னது இதுதான் காரணம். எனக்கு தெரியும் நீங்க தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிற தேவன், நீ இரக்கமுள்ளவர், மனதுருக்கமுள்ளவர். எனக்கு அன்பான தேவனுடைய ஜனமே, ஒரு நிமிடம் உன்னுடைய வாழ்க்கையில நீ அந்த தேவனை இந்த ராத்திரியிலே அந்த புஸ்தகத்தில் அந்த புலம்பல் புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் படித்தோம் இல்லையா, எழுந்து ராத்திரியிலே ராட்சாமத்திலே கூப்பிடு, ஆண்டவரின் சமூகத்தில் உன் இருதயத்தை தண்ணீரை போல ஊற்று, உன்னுடைய லாக்டவுன் ஓப்பன். என் ஆண்டவர் செய்வார். இதுக்கு மருந்து எங்கேயும் இல்லை, பரலோகத்தில் இருக்கே. அந்த ரகசியம் உனக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இந்த ரகசியத்தை மட்டும் நீ தெரிஞ்சிட்ட அப்படின்னு சொன்ன என் ஆண்டவராய் இருக்கிற தேவனுடைய சொந்த பிள்ளை. அவருடைய கற்பனைகளுக்கும் அவருடைய பிரமாணங்களுக்கும் நீ கீழ்ப்படி நடக்கிற சொல்லி ஒப்பு கொடுத்தாலே போதும். ஆதியாகமத்திலிருந்து நீ பழைய ஏற்பாடு புத்தகத்தை படித்து பார்க்கும்போது, சங்கீத புத்தகம் எல்லாத்தையும் படித்து பார்க்கும்போது தேவனுடைய பிள்ளைகளுடைய கற்பனைக்கும் பிரமாணங்களுக்கும் மீறி நடந்தாங்க. அதனால தான் உங்களுக்கு சாபக்கேடு, பாவம் எல்லாம் வந்தது. அதே காரியத்தை இன்னைக்கு நீ மீறினா உனக்கு எனக்கு அதே நிலைமை தான். ஆனால் ஆண்டவரிடத்தில் அதை காட்டிலும் பெரிய கிருபை இருக்கிறது. இன்றைக்கு ராத்திரி நடுசாமத்தில் ஜெபிப்போமா? என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபம். எங்களை நேசிக்கிற என் அன்பு தகப்பனே, என் ஆண்டவரை உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இந்த தேசத்தை நினைக்கிறோம் ஆண்டவரை, இந்த தேசத்தினுடைய அவலநிலை நினைக்கிறோம் ஐயா, இந்த தேசத்தினுடைய மரணத்தை நினைக்கிறோம், இந்த தேசத்தினுடைய வியாதியை நினைக்கிறோம். சந்தோஷம் போயிடுச்சு, சமாதானம் போயிடுச்சு, இளைப்பாறுதல் போயிடுச்சு. எங்கள் அப்பாவை பார்க்க முடியல, எங்கள் அம்மா பார்க்க முடியல, என் மனைவி பிள்ளைகளை பார்க்க முடியல. ஐயோ, நான் வெளி தேசத்தில் மாட்டிகிட்டு இருக்கிறேன். இங்கே தண்ணீரும் இல்லை, இங்கே உணவும் இல்லை, எனக்கு வருமானம் இல்லை, வேலை இல்லை, நான் எப்படி போவேன் ஆண்டவரே? நீ ஏங்கி கொண்டு இருக்கிறாயா? என் அன்பு சகோதரனே, இன்றைக்கு ராத்திரி நடு சாமத்தில் உங்ககிட்ட தான் இந்த சாவி இருக்கு. நீ ஜெபத்தின் மூலமாக நீ திறப்பா என்று சொன்னால் என் ஆண்டவர் உனக்கு வெளியரங்கமான பதிலை கொடுப்பார். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தேசத்திற்காக, இந்தியாவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இந்த தேசத்திலிருந்து கொள்ளை நீரை மாற்றி போடுவீராக. யாருக்கு தெரியும், ஒருவேளை ஆண்டவரே கர்த்தருடைய பிள்ளைகளுடைய எல்லாருடைய ஜெபத்தையும் கேட்டு இதை நீர் மாற்றி போடுவீர் என்று சொன்னால் மறுபடியும் உடைய ஆண்டவர் சபைகளை நாங்கள் சென்று உம்மை ஆராதித்து மகிமைப்படுத்தி, நாங்கள் எங்களுக்கு பெருமையாக அல்ல, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த ஆண்டவரே எங்களுடைய பாவங்களை நீர் மன்னித்து, உம்முடைய இரக்கத்தினாலும் கிருபையினால் இரத்தத்தினாலும் கழுவி சுத்திகரித்து எங்களை மீட்டு கொண்ட தேவன் எங்கள் அருகில் இருக்கிறபடியினால் ஆண்டவரே எல்லா வியாதிகளையும், எல்லா மரண பயங்களையும், எல்லா கொள்ளை நோய்களையும்
இந்த தேசத்தில் எடுத்து போட்டு எங்கள் தேசத்தை காப்பாற்றுவீராக. இன்றைக்கு வருமானம் இல்லாமல், வேலை இல்லாமல், உண்ண உணவில்லாமல், உடுக்க துணி இல்லாமல், வாடகை கொடுக்க முடியாமல், ஆண்டவரே பெற்றோரை பார்க்க முடியாமல், ஆண்டவரை என்ன செய்வது என்று மரணப்பட்டியலில் உட்கார்ந்துக்கிற அந்த சூழ்நிலையின் பிரச்சனை இருக்கிற அந்த வியாதியில் மாட்டிக்கொண்டிருக்கிற பிள்ளைகளை என் ஆண்டவர் விடுவிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். எத்தனையோ மருத்துவமனைகளில் ஆயிரக்கணக்கானவர்கள் ஆண்டவர் வியாதியில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இன்னும் பலவிதமான வியாதிகளில் இதை காட்டிலும் பசிங்கிற ஒரு வியாதி, இதை காட்டிலும் கஷ்டம் என்கிற ஒரு வியாதியில் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஜனங்களை நாங்கள் நினைக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே, லட்சக்கணக்கான ஜனங்களை மரித்து விட்டார்கள் ஆண்டவரே. ஆனால் இனி ஒரு மரணத்தை நாங்கள் காணக்கூடாது, இனி ஒரு வேதனை நாங்கள் பார்க்கக்கூடாது. கர்த்தர் எங்களுக்கு கிருபை கூர்ந்து எங்களுக்கு இரக்கம் பண்ண வேண்டும் என்று சொல்லி என் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மையோடு கேட்கிறேன். ஏற்றுக்கொள்ளும் இரக்கம் நிறைந்த நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். நன்றி. மறுபடியும் சந்திக்கிற வரை உங்களிடத்திலிருந்து உங்கள் அன்பு சகோதரன் இமானுவேல் ராஜசேகர்.